ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பாரதி கண்ணம்மா. இன்னைக்கு எபிசோடுக்கான சின்ன ரிவ்யூ பார்க்கலாம். ஷர்மிளா வெண்பாட்ட கேட்குறாங்க, நீ செஞ்சு கொடுத்த ப்ராமிஸை மறந்துட்டியா அப்படின்னு கேட்குறாங்க. உனக்கு சத்தியம் பண்ணி நான் கொடுத்தேன் தான், அதுக்காக அதெல்லாம் என்னால் ஃபாலோ பண்ணிட்டு இருக்க முடியாதுமா அப்படின்னு வெண்பா சொல்கிறாங்க. என்னை பற்றி உனக்கு முழுசாக புரியலை அப்படின்னு வெண்பா அம்மா சொல்கிறாங்க. நான் நீ செய்கிறதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருப்பேன்னு நினச்சியா அப்படின்னு கேட்குறாங்க. வெண்பா சொல்கிறாங்க, நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கோங்கம்மா, ஐ டோன்ட் கேர் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஷர்மிளா சொல்கிறாங்க, நான் நினச்சேன்னா அந்த கேஸ்க்கு நான் இப்போ கூட உயிர் கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் ஃபோன் பண்ணி அட்வொகேட்டிட்ட ஒரு வார்த்தை சொன்னேன்னா அந்த கேஸ் மறுபடியும் விசாரணைக்கு வரும், நான் ஃபோன் பண்ணட்டுமா அப்படின்னு கேட்குறாங்க ஷர்மிளா. இந்த கல்யாணம் மட்டும் நடக்கலைன்னா பெத்த பொண்ணுன்னு கூட பார்க்க மாட்டேன், மறுபடியும் ஜெயிலில் போட்டுருவேன், களி தின்ன வச்சிருவேன் அப்படின்னு மிரட்டுறாங்க. சௌந்தர்யா சொல்கிறாங்க, பெத்த பொண்ணுகிட்ட இப்படி ஹார்ஷாக பேசாதீங்க, அமைதியாக சொல்லி புரிய வைங்க, நான் எடுத்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சௌந்தர்யா வெண்பாவை இப்போ ஹக் பண்ணுறாங்க. சொல்கிறத புரிஞ்சுக்கோ என் செல்லம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. மரியாதையாக இந்த கல்யாணத்துக்கு நீ சம்மதிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்கள் அம்மா உன்னைய ஜெயிலுக்கு அனுப்புகிறாங்களோ இல்லையோ, நான் உன்னை ஜெயிலுக்கு அனுப்பிடுவேன் அப்படின்னு சௌந்தர்யா சொல்கிறாங்க. என்னோட மருமகளுக்கு நீ விஷ ஊசி போட்டு கொலை பண்ண பார்த்தேன்னு நான் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது மட்டும் கிடையாது, உன்னை பற்றின ஏகப்பட்ட விஷயம் என் கைவசம் இருக்குது அப்படின்னு சௌந்தர்யா சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா நீ ஆயுசு முழுக்க ஜெயிலில் தான் இருக்கணும் அப்படின்னு சௌந்தர்யா சொல்லிடுறாங்க. ஒழுங்கா ரோகிதை கல்யாணம் பண்ணிட்டு எங்கேயாவது கண்காணாத இடத்துக்கு போய் செட்டில் ஆகிற வழியை பாரு அப்படின்னு சௌந்தர்யா சொல்கிறாங்க. ஷர்மிளாட்ட சொல்கிறாங்க, நான் எல்லாமே வெண்பாவுக்கு புரிகிற விதமாக எடுத்து சொல்லிட்டேன், அவள் கண்டிப்பாக கல்யாணத்துக்கு சம்மதிச்சிருவா அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததான் கண்ணம்மா வீட்டில் நடக்கிறத காமிக்கிறாங்க. லக்ஷ்மி ஹோம்ஒர்க் பண்ணிகிட்ருக்குறாங்க. அவங்க மேக்ஸ் சம் எல்லாமே ராங்காகவே போட்டுட்ருக்குறாங்க. கண்ணம்மா வந்து பார்க்குறாங்க, என்ன லக்ஷ்மி, இது நான் உனக்கு சொல்லி கொடுத்த டிவிஷன் தானே, இதை கூட நீ தப்பாக பண்ணிகிட்ருக்குற அப்படின்னு கேட்குறாங்க. கண்ணம்மா லக்ஷ்மிக்கு டீச் பண்ணுறாங்க. லக்ஷ்மி அதை சரியாக கவனிக்க மாட்டேன்றாங்க. என்ன லக்ஷ்மி, நான் உனக்கு இங்கே சொல்லி கொடுத்துட்ருக்கிறேன், நீ வேறு எங்கேயோ பார்த்துட்ருக்குற அப்படின்னு கோபப்படுறாங்க கண்ணம்மா. எனக்கு ஹேமா ஞாபகமாகவே இருக்குமா, ஹேமா இன்னைக்கு ஸ்கூலுக்கு வராமல் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுமா அப்படின்னு ஃபீல் பண்ணி பேசுகிறாங்க லக்ஷ்மி. ஹேமா ஏன் ஸ்கூலுக்கு வரலன்னு நீ பாட்டிகிட்டையோ இல்லை அப்பாட்டையோ கேட்டியாம்மா அப்படின்னு லக்ஷ்மி கேட்குறாங்க. கவலைப்படாத லக்ஷ்மி, இன்னும் 2-3 நாளையில் ஹேமா வந்துடுவாம்மா ஸ்கூலுக்கு அப்படின்னு கண்ணம்மா சொல்கிறாங்க. எனக்கு என்னவோ ஹேமா இனிமேல் ஸ்கூலுக்கே வரமாட்டாளோன்னு தோண்டிகிட்டே இருக்குமா அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறாங்க லக்ஷ்மி. அங்கே பர்த்டே ஃபங்க்ஷனில் வச்சு நீ ஏதாவது அப்பா கூட சண்டை போட்டையாமா அப்படின்னு கேட்குறாங்க லக்ஷ்மி. ஃபங்க்ஷனில் அத்தனை பேர் இருக்கும்போது நான் எதுக்கடி சண்டை போட போகிறேன் அப்படின்னு கண்ணம்மா கேட்குறாங்க. இல்லைம்மா, ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருக்கும்போது அஞ்சலி சித்திட்ட சொல்லி என்னையும் ஹேமாவையும் தனியாக போக சொல்லிட்டேன். அதுக்கப்புறமா நான் சாப்பிட்டு வரதுக்குள்ளே ஹேமாவை கூப்பிட்டுட்டு அப்பா வெளியில் போயிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. கண்ணம்மா சொல்கிறாங்க, அன்றைக்கி ஹேமாவுக்கு பர்த்டேன்றனால அவுட்டிங் கூட்டிகிட்டு போயிருந்துருப்பாரு அப்படின்னு சொல்லிடுறாங்க. நீயும் ஃபங்க்ஷனில் சாப்பிடவே இல்லைம்மா, வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் கூட சரியாகவே சாப்பிடலம்மா அப்படின்னு சொல்கிறாங்க லக்ஷ்மி. எனக்கு ரொம்ப தலை வலிச்சிச்சு, அதனால தான் நான் ஃபங்க்ஷனில் சாப்பிடாம வந்துட்டேன், வீட்டில் வந்து என்னால் சாப்பிட முடியலை அப்படின்னு கண்ணம்மா சமாளிச்சிடுறாங்க. கண்ணம்மா மனசில் நினைக்கிறாங்க, ஒருவேளை லக்ஷ்மி சொல்கிற மாதிரி அவர் ஹேமாவை ஸ்கூலுக்கு அனுப்பாமலே விட்டுருவாரோ அப்படின்னு யோசிக்கிறாங்க. அப்படி ஹேமாவை என்னை பார்க்க விடாமல் அவர் பண்ணாருன்னா அதை பார்த்துட்டு நான் சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்னு நினைக்கிறாங்க. அடுத்ததான் பாரதி வீட்டில் நடக்கிறத காமிக்கிறாங்க. ஹேமா பாரதிட்ட எனக்கு ஸ்கூலுக்கு போகாமல் ரொம்ப போரிங்காக இருக்குது டாடி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஒரு நாள் ஸ்கூலுக்கு போகாததுக்கே ஹேமா இப்படி சொல்லிட்டு இருக்கிறாளே, இவளை சீக்கிரமாக வேறு ஸ்கூலில் சேர்த்துறணும் அப்படின்னு பாரதி யோசிச்சுட்டு இருக்கிறாரு. அப்போதான் கண்ணம்மா லக்ஷ்மி 2 பேர்கிட்ட இருந்தும் ஹேமாவை பிரிக்க முடியும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறாரு. அந்த டைமில் கரெக்டாக வீட்டுக்கு கண்ணம்மா லக்ஷ்மி 2 பேருமே வராங்க. கண்ணம்மா லக்ஷ்மி 2 பேரை பார்த்த உடனே வீட்டில் இருக்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. கண்ணம்மா சொல்கிறாங்க, நேற்று ஹேமா ஸ்கூலுக்கு வராமல் லீவ் போட்டுட்டா, ஹேமாவை பார்க்காம இருக்க முடியலன்னு லக்ஷ்மி ரொம்ப ஃபீல் பண்ணுனா, அதனால தான் இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்கூல் இன்னைக்கு ஹாஃப் டேன்னு தான் சொன்னாங்க, அதனால ஸ்கூலுக்கு லீவ் போட்டுட்டு அவளை இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டேன், ஈவினிங் நான் போகிறப்ப அவளை கூட்டிகிட்டு போய்க்கிறேன் அப்படின்னு கண்ணம்மா சொல்கிறாங்க. ஹேமா லக்ஷ்மி 2 பேருமே இப்போ ரூம்குள்ளே போய் விளையாடுறதுக்காக போயிடுறாங்க. சௌந்தர்யா கண்ணம்மாட்ட கேட்குறாங்க, ஈவினிங் வந்து லக்ஷ்மியை கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்கிறேன், அப்போ நீ வெண்பாவோட என்கேஜ்மெண்ட் ஃபங்க்ஷனுக்கு வரலையா கண்ணம்மா அப்படின்னு கேட்குறாங்க. கண்ணம்மா சொல்கிறாங்க, ஷர்மிளா ஆண்டி எனக்கு ஃபோன் பண்ணி இன்வைட் பண்ணாங்க, நான் கண்டிப்பாக வருவேன் அத்தை அப்படின்னு சொல்கிறாங்க. பாரதிட்ட சௌந்தர்யா கேட்குறாங்க, நீ ஈவினிங் ஃபங்க்ஷனுக்கு வருவே இல்லை பாரதி அப்படின்னு கேட்குறாங்க. பாரதி பதில் எதுவுமே சொல்லாமல் அமைதியாகவே இருக்கிறாரு. நான் உன்கிட்ட தான் கேட்குறேன் பாரதி, ஷர்மிளா உன்னை இன்வைட் பண்ணியிருப்பாங்கல்ல, அவங்க பண்ணலைனாலும் உன்னோட ஃப்ரெண்டு உன்னை இன்வைட் பண்ணியிருந்திருப்பாள் அப்படின்னு கேட்குறாங்க. ஃபங்க்ஷனில் எல்லா வேலையும் நான் தான் முன்னாடி நின்று பண்ணணும் அப்படின்னு சௌந்தர்யா சொல்கிறாங்க. சீக்கிரமாகவே போயிடுவேன் கண்ணம்மா, நீயும் லேட் பண்ணாமல் சீக்கிரமாக வந்துரு அப்படின்னு சொல்கிறாங்க சௌந்தர்யா. கண்ணம்மா இப்போ சரியத்தை அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. நீ ஏன் ஹேமா நேற்று ஸ்கூலுக்கு வரல, உன்னை பார்க்காம எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு தெரியுமா அப்படின்னு லக்ஷ்மி கேட்குறாங்க. உடம்பு சரியில்லையா அப்படின்னு கேட்குறாங்க லக்ஷ்மி.
இல்லை லட்சுமி, நான் நல்லா தான் இருக்கிறேன். டாடி தான் என்ன 2-3 நாளைக்கு ஸ்கூலுக்கு போக வேணான்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க ஹேமா. ஹேமாட்ட அப்பா பற்றின உண்மையை நான் சொல்லிடுவோன்னு பயந்து தான் ஹேமாவை ஸ்கூலுக்கு அனுப்பாமல் இருக்கிறாரோ அப்பா அப்படின்னு யோசிக்கிறாங்க. மல்லிகா ஆண்டி ஸ்வீட் பண்ணுறேன்னு சொன்னாங்க, நான் உனக்காக எடுத்துகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹேமா அங்கேருந்து போகிறாங்க. நான் உண்மையை சொல்லுவேன்னு நினச்சிட்டு தான் ஹேமாவை அப்பா ஸ்கூலுக்கு அனுப்பாமல் வச்சிருக்கிறாரு அப்படின்னு லட்சுமி யோசிக்கிறாங்க. பேசாமல் அப்பாட்ட இதை பற்றி ஃபோனில் பேசிடலாமா அப்படின்னு யோசிக்கிறாங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. பாரதி லட்சுமிக்கு டிசி வாங்குவாரா இல்லையா அப்படின்றதுக்கான வீடியோவோட லிங்க் எண்ட் ஸ்க்ரீனில் வரும். தேவைப்பட்ட போய் செக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.